ஹே ஆல்! இன்னைக்கு நம்ப கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது எந்த ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, போலீஸ் கான்ஸ்டபிள், அதாவது குரூப் சிக்கான நோட்டிஃபிகேஷன் தான். நீங்கள் எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னா 13/8, அதாவது ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்தே உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். க்ளோசிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மந்த்து, அதாவது செப்டம்பர் 12ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு க்ளோஸ் ஆகுது. நான் எப்பவும் சொல்கிற அட்வைஸ் தான், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சர்வர் இஷ்யூஸ் எதுவும் இல்லாமல் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு சர்வர் இஷ்யூஸ் வரலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே அப்ளை பண்ணுங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 148. அதில் மேலுக்கு 100 வேக்கன்சியும் ஃபீமேலுக்கு 48 வேக்கன்சியும் பிரித்து கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டாக இருந்தால் 39 மேல் வேக்கன்சியும் 24 ஃபீமேல் வேக்கன்சியும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. எம்பிசிக்காக இருந்தால் 18 மேல் 8 ஃபீமேல், ஓபிசியாக இருந்தால் 11 மேல் 5 ஃபீமேல், எஸ்சியாக இருந்தால் 16 மேல் 7 ஃபீமேல், இபிசியாக இருந்தால் 2 மேல் 0 வேக்கன்சி ஆஃப் ஃபீமேல், பிசிஎம்மாக இருந்தால் 2 மேல் 0 வேக்கன்சி இன் ஃபீமேல். அதுவே எஸ்டியாக இருந்தால் 1 வேக்கன்சி ஃபார் மேல் அண்ட் 0 வேக்கன்சி ஃபார் ஃபீமேல். அதுவே நீங்கள் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 10 வேக்கன்சி ஃபார் மேல், 4 வேக்கன்சி ஃபார் ஃபீமேல், எம்எஸ்பிக்கு 7, எக்ஸ்எக்ஸ்எம்க்கு 14. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு 22 வயசுக்கு அவங்க டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மந்த்து 12 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் 22 வயசு பூர்த்தி ஆகிருக்கும். அதாவது 22 வயசில் நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கேட்டகரிஸ்க்கெலாம் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் உங்களுக்கே புரியும். அப்படி ஒரு வேளை புரியல அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாக இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. டவுட்னா ரெஃபர் பண்ணி பாருங்கள். இன்னுமே சில பேருக்கு ஏஜ் கால்குலேஷன் பற்றி தெரியல அப்படின்னா இருக்கவே இருக்குது நம்ம கூகுள். நீங்கள் கூகுளில் போயிட்டு ஏஜ் கால்குலேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கே என்ன ஏஜ்னு நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் இப்போ இருக்க டைமும் டேட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வயசு எவ்வளோ மந்த் ஆகுதுன்றத கரெக்டாக சொல்லிடும். நெக்ஸ்ட்டு ரெசிடென்சி சர்டிஃபிகேட், தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாமே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ தான் கேட்பாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை. இதுக்கு முதல்ல முக்கியமாக இப்போ மென்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹைட் வந்து 165 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருக்கக்கூடாது, 165 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்கலாம். அதே விமனுக்குன்னு பார்த்தீங்கன்னா 154 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருக்கக்கூடாது, அதை விட அதிகமாக இருக்கலாம். அதுவே மென்னுக்கு செஸ்ட் சைஸ் பார்த்திங்கன்னா இப்போ 81 to 86 சென்டிமீட்டரில் இருக்கணும். வித் மினிமம் எக்ஸ்பேன்ஷனில் 5 சென்டிமீட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாகணும். இதுதான் கேட்குறாங்க. விமனுக்கு அந்த எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு வெயிட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதாவது பிஎம்ஐ சொல்லுவோம், அது வந்து 18.50லேருந்து 29.9 kg வரைக்கும் இருக்கணும். விமனுக்காக இருந்தால் 45 kg மினிமம் சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ ஒரு வெயிட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதுவே நிறைய பேருக்கு பிஎம்ஐ எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். இல்லை உங்களுக்கு கால்குலேஷன் பண்ண தெரியும்னா ஓகே, நீங்கள் இதையுமே வந்து கூகுளில் வந்து பிஎம்ஐ கால்குலேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா, கால்குலேட்டர்னு போட்டிங்கன்னா அதிலே வந்து வெயிட்டும் ஹைட்டும் மட்டும் கேட்கும். நீங்கள் அதை கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா அதுவே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். எப்போவுமே இந்த வெயிட் பிஎம்ஐ வெயிட் வந்து நமக்கு வந்து நார்மலாக தான் இருக்கும். அதனால் அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது, அதாவது கிரவுண்ட் டெஸ்ட்டு. இப்போ மென்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 லெவல்ஸ் இருக்குது. அது என்னென்ன லெவல்ஸ் பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு வந்து 800 மீட்டர் வந்து 2 minutes 50 secondsல நம்ம அதை வந்து முடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த 50 செகண்ட்ஸை மனசில் வச்சுக்காமல் 2 minutesக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லாங் ஜம்ப் பார்த்திங்கன்னா 3.8 meters வந்து நம்ம வந்து தாண்டுற மாதிரி இருக்கும். தென் ஹை ஜம்ப்பு 1.20 meter. தென் 100 meter ரனில் 50 secondsஸை நம்ம க்ராஸ் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு விமனுக்குன்னு பார்த்திங்கன்னா 200 மீட்டரை 45 செகண்ட்ஸில் முடிக்கணும். நெக்ஸ்ட்டு லாங் ஜம்ப் வந்து 2.7 meter, ஹை ஜம்ப்பு 0.9 meter. 4th லெவல் விமனுக்கு கிடையாது, 3 levels மட்டும்தான். கிரவுண்ட் டெஸ்ட்டில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ரிட்டன் எக்ஸாமினேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிரவுண்ட் டெஸ்ட் நீங்கள் நல்லபடியாக பண்ணால் மட்டும்தான் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபார்மல் ஜஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அது முடிச்சதும் நீங்கள் வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ரிட்டனும் சைட் பண்ணிகிட்டே கிரவுண்ட் டெஸ்ட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கிரவுண்ட் டெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு 1 month கேப் இருக்கும். படிச்சுக்கிட்டே நீங்கள் இதை பண்ணால் தான் உண்டு. ரிட்டன் எக்ஸாமினேஷனில் கொஷின் பேப்பர்ஸ் 10th and 12th ஸ்டாண்டர்ட்குள்ளே தான் இருக்கும். இதை பேப்பர் 1 and பேப்பர் 2வாக பிரிச்சுருக்காங்க. இந்த 2 பேப்பருமே ஒரே நாளில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பேப்பர் 1ல் இருக்கிற போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், விச் மீன்ஸ் மேக்ஸும் ரீசனிங்கும் கலந்து கேட்குறாங்க. செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இந்தியன் பாலிட்டி. செக்ஷன் சியில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ். செக்ஷன் டியில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமர் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். செக்ஷன் இயில் கம்ப்யூட்டர் நாலேஜ். இது டோட்டலாக சேர்த்து உங்களுக்கு 100 marksக்கு 2 hours எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது பேப்பர் 1. இது காமனாக எல்லோரும் நம்ம இப்போ வர எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே இதை ஒரு காமன் பேப்பராக வைக்கிறாங்க. கம்பல்சரி பேப்பர் 1 இருக்க மாதிரி தான் கவர்மெண்ட் பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பயாலஜி அண்ட் ஹியூமன் ஃபிசியாலஜி. இதில் பார்த்தீங்கன்னா இது மொத்தமாகவே வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, சோஷியல் சயின்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். கிட்டத்தட்ட இதோட பேப்பர் மெத்தட்ஸ்லாம் பார்த்தோன்னா நமக்கு டெபுட்டி தாசன் தான் இருக்குது. நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கவங்க தெரிஞ்சால் சொல்லுவீங்க. ஆல்மோஸ்ட் அந்த பேப்பர் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே இதுவுமே வந்து 100 marks கண்டக்ட் பண்ணுறாங்க 2 hoursக்கு. ஸோ இப்போ நமக்கு ஆஸ் யூஷுவல் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது, 0.25 marks நெகட்டிவ் மார்க்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கவரப் பண்ணியாச்சு. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்ச நாள் நம்ம சேனலில் வீடியோஸ் போடாமல் இருந்துச்சு. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் கண்டிப்பாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அது ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறேன். See you in the next video. Bye-bye.